கருவேப்பிலை உரிச்சல்ல போடு. சாரி, உருவி போடு. எல்லாத்தையுமே உருவி போட்டுரு. குட்டி அவ்வளோதானா? வெரி குட். இந்த குச்சி எடுத்து ட்ராஷ் பண்ணு. ட்ராஷ் த கரி லீவ் ஸ்டிக்கு. தேங்காய் சட்னிக்கு என்னென்ன போடணும்? சொல்லு. கிரேட்டட் கோகோனட், தேங்காய், என்னது, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, என்னது, புளி, ரெட் சில்லிஸ், அப்புறம் இதில் என்ன வச்சுருக்கேன், வெங்காயம், சின்ன வெங்காயம் 2, இஞ்சி, பூண்டு, இவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் உப்பு. எல்லாத்தையும் போட்டு உப்பு போடல என்ன ஆகும்? டேஸ்ட் இருக்குமா? இல்லை. ஓகே, இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டோன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். ஓகே, கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ என்னென்ன போடணும் சொல்லு. தேங்காய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புளி, ரெட் சில்லிஸு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் கடைசியா என்னது? உப்பு. கடைசி எல்லாத்தையும் போட்டு உப்பு போடணும் கடைசியா, இல்லையா? ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டோன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடும். ஓகே, எடுத்து போட ஐத்தி இருக்கட்டும். இந்த இதை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுரு, ஏன்னா கீழே அப்போ தான் அரையும். நல்லா கழுவு, ஒரு தடவை வாஷ் பண்ணு, பிடி வாஷ் பண்ணு. நான் சும்மா தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன், ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டு போடு. எடு, காட்டு. சின்ன வெங்காயம், எடு, காட்டு. இஞ்சி, தண்ணி வடிச்சிட்டு போடு. பூண்டு எல்லாமே 2 போட்டிருக்கேன். 2 சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு. எடு, காட்டு. போட்டுரு. இல்லை ஒன்றும் இல்லைல்ல. இதை எடுத்து போடு. புளி எடு ஃபஸ்ட்டு, போடு. வரமிளகா, காரம் வந்து இது ரொம்ப காரமான மிளகா, அதனால ஒரு 6 மிளகா போட்டிருக்கேன். காம்பை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? காம்பை எடுத்துட்டு தான் போடணும். காம்பை எடுத்துட்டு தான், அம்மா காம்பு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், வெறும் மிளகா மட்டும்தான் நீ போட்டிருக்க. காம்பு இருந்தால் காம்பு எடுத்துடணும். புரிஞ்சுதா?
நல்லா கழுவு. ఒక వాష్ చేసో. இப்படி பண்ணு. போதும். எடு. நம்ம இப்போ தானே போட்டோம். ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணு. போதும். எடு. நல்லா தண்ணியை வடி, சுத்தமாக வடி. சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு தான் போடணும். కరివేపాకు నిండా వేస్తే బాగా ఉండు టేస్ట్ కదా, ఒంటికి మంచిది. ఎస్ చిక్కు. தண்ணி சுத்தமாக வடி நீ, அப்படியே தண்ணி தனியாக போடாத. ஏன்னா அது கீழே நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் கீழே போட்டதான் நல்லா அரையும். அதுக்கு தான் அது ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? இஞ்சியெல்லாம் நல்லா அரையணும்னா கீழே போடணும். மேலே போட்டு அவ்வளோ சீக்கிரம் அரையாது. சரியா? நல்லா கெட்டியான இது வந்து கீழே போட்டுறணும். சரியா? தண்ணியை வடிச்சிட்டு தேங்காய் எடு. எடுத்து போடு. நல்லா கை நிறைய எடுத்து போடுச்சுக்கோ. ஒழுங்கா பிடி. வெரி குட். பக்கத்தில் வச்சு போடு. அப்படி நல்லா நிறைய எடு, கை நிறைய எடு. எடு. நல்லா கை நிறைய எடு. காட்டு எவ்வளோ இருக்கு. அது எல்லாத்தையுமே போட்டுரு. எடு. எடு. நீ கொஞ்சம் போடு. எடுத்து போடு. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் நிறையா வைக்கணும், பொட்டுக்கடலை கம்மியாக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே? நிறைய பொட்டுக்கடலை வைக்கக்கூடாது, தேங்காய் தான் நிறையா இருக்கணும். பொட்டுக்கடலை வந்து எப்பவுமே கம்மியாக வைக்கணும். சரியா? நிறையா வச்சோன்னா டேஸ்ட்டே மாறிடும். எது எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டு தான் டேஸ்ட் நல்லா வரும். நிறைய தேங்காய் போடுறது ஹெல்த்தி கூட இல்லையா? கீழே போடாமல் போட தித்தி. தொடச்சிட்டேன், அதனால எடுத்து போடுறேன். அம்மா சிந்தாம போடு. எடு எடு. கை காட்டு. இங்கே கை காட்டு. பொட்டுக்கடலை கொஞ்சமாக தான் போடணும், தேங்காய் நிறையா போட்டிருக்கோம். பொட்டுக்கடலை ஒரு கையளவு போட்டுக்கலாம். போடு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் பொட்டுக்கடலை கம்மியாக போடணும். ஓகேவா? யூ வாண்ட் ஹேவ் பொட்டுக்கடலை? ஈட் இட். ஈட் இட். இதுவா? நைஸ். பொட்டுக்கடலை நல்லது. சரியா? பொட்டுட்டியா பொட்டுக்கடலை? வெரி குட். இது மூடு. மூஸ் பெட்டுது நீ.
మూసి పెట్టు. கொத்தமல்லி தலை எடுத்து போடு. கழுவு. அவ்வளோதான். உனக்கு உப்பு மட்டும் போட்டு அரைச்சா முடிஞ்சது. ஓகே. ரெண்டு கை இதையும் கழுவு கையை. ரெண்டு கையில் எடு. சுத்தமாக தண்ணியை வடி. தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டு தான் போடணும். ரெண்டு கையில் நல்லா பிடிச்சி பிளி. அப்போ தான் வந்துட்டு ஓகே. அப்போ தான் தண்ணியெல்லாம் வடியும். ஓகே. கொத்தமல்லி தலை போட்டாச்சா? நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணி விடு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடு. உப்பு எடுத்து போடு. இந்த எடு. சாச்சு. வரலன்னா சாச்சு. நல்லா எடு. உப்பு எடு. ஒரு ஸ்பூன் உப்பு எடு. சின்ன ஸ்பூன் தான். இவ்வளோ போட போதும். குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடணும். புரிஞ்சுதா? இன்னும் கொஞ்சம் எடு உப்பு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். போதும். மூடி வச்சிரு. ஓகே. மூடிங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டோம். மூடு. அது பிளக்இன் பண்ணு. முன்னாடி இழு. வெரி குட். அது பிளக்இன் பண்ணாதான் அந்த ப்ளூ லைட் எரியும். ஓகே. ரிமூவ் திஸ் லிட். ரிமூவ் திஸ் ஜார். ரிமூவ். டைட்டாக இருக்கா? நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது பண்ணு. யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். கரெக்டு. இது எடுத்து மாட்டு. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றலை நம்ம. எஸ் அதித்தி. எப்பவுமே சட்னிக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அதித்தி. ஃபஸ்ட்டு சட்னிக்கு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். எடு. அது நிற்கிற வரைக்கும் கையை வைக்கணும். அப்படியே நீ எடுத்துடக்கூடாது. கையை எடு. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அது அப்படியே தான் இருக்குது. உள்ளே வேம்பே இஞ்சி பூண்டு மட்டும் இதாக அரைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தா எடு ஐத்தி. தண்ணி பிடி. போதும். தண்ணி கொஞ்சமாக ஊற்று. ஹாஃப் மட்டும் ஊற்று. ஃபுல்லாக ஊற்றிடு. அவ்வளோதான். வச்சிரு. மூடு. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் நமக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா நைஸாக அரையும். நல்லா லாக் பண்ணால் தான் போட முடியும். லாக் பண்ணு. இங்கே பார். லாக் பண்ணும்போது இது வந்து ஆஃபில் இருக்கணும். புரியுதா? லாக் பண்ணும்போது இது எப்பயுமே ஆஃபில் இருக்கணும்.
சேசும். கொஞ்சம் தண்ணி இப்போ ஊற்றணும். தண்ணி பிடி. தண்ணி பத்தலை. மூடு. நல்லா நைஸாக அரைஞ்சிரும். தண்ணி பத்தலைன்னா சத்தம் வரும் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்பீட் போ. நெக்ஸ்ட் ஸ்பீட். நல்லா அரையுதுப்பா. சரிதா? சரியா அரையணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அரைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பீட் போ. நெக்ஸ்ட் ஸ்பீட் போ. இதானா? இந்த பாரு. நல்லா அரையுது பாரு. சரிதா? தெரியுதுல்ல? நைஸாக அரைக்கும். அரைஞ்சிருச்சா? சரி ஆஃப் பண்ணு. சிக்கு ஆஃப் பண்ணு. ஓப்பன் சேசோ. பாரு சூப்பராக அரைஞ்சிருச்சு. ஸ்பூன் எடு. மிக்ஸ் பண்ணி பாரு. கட்டி கட்டியாக இருக்கான்னு பாரு. இல்லையா? வாவ். அது இஞ்சி பூண்டெல்லாம் கீழே போட்டு நல்லா அரைஞ்சிரும். அது மேலே போட சரியாக அரையாது. ஸோ பெரிய அந்த குண்டு குண்டாக இருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் கீழே போட்டுறணும். ஓகேவா? நல்லா சூப்பராக அரைஞ்சிருச்சு. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பிடிச்சு போடு. பிடிச்சு இப்படி 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 போடு. பார்த்து உள்ள. முடி வந்து மறைச்சிக்குது. எஸ். போட்டாச்சா? இதுக்கு தண்ணி ஊற்றி அலாசிக்கலாம். இங்கே வை. எவ்வளோ இருக்கும்? நீ இருக்கா? போடு. பிடிச்சு போடு. ஓகே. தண்ணி ஊற்றி அலாசிக்கலாம். கீழே கொஞ்சமாக இருக்குல்ல, தண்ணி ஊற்றி அலாசிக்கலாம். சரியா? மிக்ஸ் பண்ணி பாரு கட்டி கட்டியாக இருக்கான்னு. இல்லையா? ஏன் கொஞ்சம் இவ்வளோ பச்சையாக இருக்குது? கொஞ்சம் லைட் பச்சையா. கொத்தமல்லி தழை போட்டணும். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டனால கொத்தமல்லி தழை நிறையா போட்டு நல்லா பச்சை கலரில் வரும். பட் லைட்டாக அந்த பச்சையாக வர்றதுக்கு ரீசன் வந்துட்டு கொத்தமல்லி தழை தான். கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழை. எஸ் சிக்கு. ஓகே. நல்லா அரைஞ்சிருச்சு. சூப்பராக அரைஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணு. உப்பு பத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் அம்மா. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் புளி வரமிளகா போட்டு கூட
பச்சையாக இருக்குது பாரு, பச்சை மிளகா போட்டால் இன்னும் பச்சையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாரு, வாய் தர. ஸ்பூனில் இது படக்கூடாது. எப்படி இருக்கு? காரம் அடிக்குதா? சூப்பராக இருக்கா? ஓகே. தண்ணி பிடி போதும், ஊத்து. கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ஊற்றிடு. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அலாசிக்கணும். ஓகேவா? மிக்சியில் ஒரு ஓட்டிடு. டைட்டாக மூடு அதித்தி. ஃபஸ்ட்டு மேலே டைட்டாக மூடு, பிடிச்சிக்கோ. ஒரு ஓட்டு, ஒரு ஸ்பீட் மட்டும் போதும். போதும் அதித்தி, ஆஃப் பண்ணிடு. வெயிட். அது வந்து அரைஞ்சு முடிக்கிற வரைக்கும் நிற்கணும். என்ன? தண்ணி ஊற்றுமா சும்மா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? ஏன்னா தண்ணி தானே ஊற்றி நம்ம இது பண்ணுறோம். ஓகேவா? சுத்தமாக பாரு, ஒட்டிகிட்டு இருந்தெல்லாம் சுத்தமாக வந்துருச்சு. எடுத்துல ஊற்று, சட்னியில் ஊற்று. அது எடுத்து சட்னியில் ஊற்று. மெதுவா. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. மிக்ஸ் மெதுவாக மிக்ஸ் பண்ண. வச்சிரு. அது பிடுங்கி விடு, அரைச்சாச்சு இல்லை? அதில் மாட்டிடு, மேலே மாட்டிடு. உள்ள தள்ளி வச்சிரு. மிக்ஸி ஜார் எடுத்து மூடிடு. வாஷேஸோ அப்படியே வச்சுட்டு போவாங்களா? வாஷ் பண்ணு. மூடு. மிக்ஸி எல்லாம் ஜாரெல்லாம் கையோட கழுவி வச்சிடணும், அப்படி காஞ்சிட்டு இருக்கோம். அலாஸ் கிலோ சைட்லலாம் கழுவு. இந்த கேஸ்கெட் இருக்குல்ல, இங்கெல்லாம் பாரு இருக்கு பாரு. திருப்பி கழுவு சைடில். இந்த கருப்பு கலரில் இருக்கிறது அதுக்கு பேர் கேஸ்கெட். எஸ், அதுக்கு பேர் என்ன? கேஸ்கெட். நல்லா இவ்வளோதான். மிக்ஸி ஜாரில் அப்பப்போ கையோட கழுவி வைக்கணும் சிக்கு. எல்லாத்தையுமே கையோட கழுவி வைக்கணும். ஆனால் பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும். சமைச்சிட்டு உடனே பாத்திரத்தை கழுவி வச்சிடணும். பின்னாடியா எல்லா பக்கமும் கழுவணும் இல்லை? அவ்வளோதான். உள்ள தண்ணி பிடிச்சாலாம் சரி, போதும். இந்த கருப்பு அந்த கேஸ்கெட் இருக்குல்ல, இந்த இடத்துல சுற்றி அலாசு, சுற்றி அவ்வளோதான். மூடிடு. அலாசி கீழே ஊற்றிடு. ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை அதில். கீழே ஊற்றிடு. சுத்தமாக தண்ணியை வடி. இங்கே வை. ஜார் எடு. பார்த்து பத்திரம் காட்டு. இல்லை எதாவது இருக்கா? இல்லை. கீழே ஊற்றிடு. மூசோ லோகனை செய் பிடிச்சி கடுவு. சைட்லலாம் கழுவு. சைடில் இங்கே பாரு, இங்கெல்லாம் சைட்லலாம் இருக்கு பாரு. தண்ணியை எடுத்து ஊற்றி கழுவு. அந்த கீழே தண்ணி எடுத்து சைட்லலாம் கழுவு. வெரி குட். அவ்வளோதான். ஓகே, ஒரு அலாசு கீழே ஊற்றிடு. அவ்வளோதான். சைட்லலாம் கழுவு. எல்லாம் ஃபுல் ஜார் கழுவணும். தண்ணி திருப்பு சைடில் கழுவு. தண்ணி எடுத்து கொஞ்சம் சைட்லலாம் கழுவு. ஆமாம்,
திருப்பி திருப்பி கழுவு. சைடில் ஃபுல்லாக கழுவு. சைடில். அவ்வளோதான். சூப்பர். நல்லா அலாசி ஊற்று கீழே. கீழே ஊற்று. பின்னாடிலாம் கழுவு. எல்லாமே கழுவணும், புரியுதா? நீ குளிக்கிற மாதிரி தான் எல்லாமே கழுவணும். சைட்லலாம் கழுவு. திருப்பு. திருப்பு. திருப்பி திருப்பி கழுவணும். ஹேண்டிலையும் கழுவு. வாஷ் தி ஹேண்டில். ஓகே. உள்ள தண்ணி பிடிச்சி ஒரு தடவை அலாசிடுற, அவ்வளோதான். மூசம். சைடில் எல்லாம் கழுவு. சைட்லலாம் இங்கெல்லாம் கழுவு. எடு. அப்படித்தான். ஏன்னா இந்த சைடில் எல்லாம் சட்னி ஒட்டிகிட்டு இருக்குது. இந்த பக்கம். வெரி குட். அவ்வளோதான். பிடி. அலாஸ். இங்கே பாரு, இந்த சைடில் எப்படி, இங்கே பாரு, இங்கே சைடில் எப்படி அலாசணும். அப்போ தான் இந்த பக்கமெல்லாம் வேகுமா. இந்த சைடில் எப்படி அலாசினாதான் இந்த பக்கமெல்லாம் சுத்தமாக வரும். இந்த பிடி. ஃபைனாக ஒரு அலாசு. இந்த சைட்லலாம் இங்கே அலாசி விடு. திருப்பு. திப்பு. தான் முடிஞ்ச லாங் நீல் போஸ்ட் கடு. மூசை அலாசி ஊற்றிக்கல, அவ்வளோதான். ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணணும், அப்போ தான் சுத்தமாக எல்லாமே போகும். ஓகேவா? ஓகே சிக்கு, போதும். வெரி குட். அலாசி ஊற்றிருக்கல. கீழே ஊற்றிடு, அவ்வளோதான். சூப்பராக கழுவிட்ட நீ. தண்ணி சுத்தமாக வடி. அவ்வளோ. தோசை ஊற்றிக்கோ. வச்சிடு. மூடி எடுத்து மேலே வை. கழுவுன உடனே இப்படி வச்சா போதும். ஓகே? கழுவுன உடனே இப்படி தான் வைக்கணும். அப்போ தான் காற்று வந்துட்டு போகும். டைட்டாக மூடி வைக்கக்கூடாது. சுத்தமாக தண்ணியை வடிக்கணும். வடிச்சுட்டு இங்கே பாரு, டைட்டாக மூடக்கூடாது. இப்படி வச்சிரு. ஓகேவா? உள்ளே வச்சிரு. எடு. அதித்தி, ஸ்டவ் ஆன் செய். ஹையில் வை. ஹையில் ஃபஸ்ட்டு வச்சிடணும், அப்போ தான் கல் காயும். ஓகேவா? இது வந்து முருங்கைக்கீரை பொடி. என்னது? முருங்கைக்கீரை பொடி. ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பவுடர். எஸ். இதை கொஞ்சம் போடு தோசை மாவில். முருங்கைக்கீரை பொடி எடுத்தல போடு. ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் பார், கொஞ்சமாக போடணும். அது வந்து ரொம்ப ஹெல்தி. நீ கொஞ்சம் போடு. ஓகேவா? போதும். மூடிடு. மூடு. எதை எடுத்தாலும் மூடி வைக்கணும். கீழே வச்சிரு. கீழே கீழே. அந்த பக்கம் இடம் இருக்குல்ல அதித்தி, வைக்க வேண்டியதானே. மூடு. மிக்ஸஸோ முருங்கைக்கீரை பொடி. ஓகேவா? அது மாதிரி தோசை மாவுலலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணா இட்ஸ் வெரி ஹெல்தி. எஸ் சிக்கு. முருங்கைக்கீரை பொடி, ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணு. இங்கே பாரு, கல் வந்துட்டு வச்சுருக்கோம் பாரு, காஞ்சிட்டு இருக்குது. ஓகே? கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணுறேன். கொஞ்சம் ராகி மாவு ஊற்றிக்கலாம். ராகி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் போடுறேன். மிக்ஸ் பண்ணு. ஏன்னா அந்த மாவு கொஞ்சம், அது கம்பு தோசை மாவு. இது வந்து என்ன மாவு? கம்பு மாவு. கம்பு இட்லி தோசை மாவு. அது கொஞ்சோண்டு ராகி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அது ரொம்ப புளிச்சிருச்சு, அதனால கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஒரு பைண்டிங்காக இருக்கும். ஓகே, மிக்ஸ் இட். மாவு போட்டால் கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சோண்டு உப்பு போடு. நான் போடுறேன். ராகி மாவு போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சமாக உப்பு. ஓகேவா? மிக்ஸ் பண்ண. கல் பாரு சூப்பராக காஞ்சிருச்சு. ஓகே, ரொம்ப கெட்டியாக இருந்தால் என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றி கலக்கணும். கல் பாரு நல்லா காஞ்சிருச்சு அதித்தி. இது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் ஊற்றுறேன். மிக்ஸ் பண்ண. பாக மிக்ஸ் ஆகி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எஸ், நல்லா மிக்ஸ் பண்ணு. அவ்வளோதான், ஊற்றிக்கலாமா? சைடில் இப்படி நல்லா எடுத்து விடணும். அது வந்து மாவு ரொம்ப புளிச்சனால கொஞ்சம் ராகி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இல்லாட்டி அது ரொம்ப உடஞ்சிரும் தோசை. மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் ராகி மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஊற்று, தோசை எடுத்து ஊற்று, மாவு எடுத்து ஊற்று. ரொம்ப லேசாக ஃபிட் பண்ணாத, ஓரளவுக்கு திக்காக ஊற்று. போதும், ஒரு நிமிஷம் இங்கே பாரு. ஓகே, நூனத்தி போய் நூனத்தி போய் தோசை ஊற்றுனா என்ன வைக்கணும்? ஃப்ளேம் வைக்கணுமா இல்லையா? போதும். 7ல் பெட்டோ. எப்போ தோசை ஊற்றிட்டு என்ன வைக்கணும்? 7ல் தான் வைக்கணும். ஃப்ளேம் வைக்கணும். ஓகேவா? மாவு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த பேன் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். வேகட்டும். வெந்துருச்சு பாரு. இந்த பக்கமெல்லாம் எடுத்துடு. சூப்பர். ப்ரெஸ் பண்ணி விடு. இப்படி பண்ணு. அப்போதான் மாவெல்லாம் நல்லா வந்துட்டு இதாகும். ராகி மாவு கொஞ்சம் போடவும் தான் கொஞ்சம் பைண்டிங் நல்லா இருக்கு. இல்லாட்டி ரொம்ப அது லேஸாக இருக்கும். ரொம்ப புளிச்சிருச்சு மாவுனா கொஞ்சம் ராகி மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் உடையாமல் வரும் தோசை. இந்த பக்கம் இன்னி வேகணும். இங்கே பாரு, இன்னி வேகணும். திருப்பி போடு. நீ நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். திருப்பி நம்ம ராகி மாவு வெயிட் பண்ணு. நம்ம ராகி மாவு மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் தோசை. ஓகேவா? ஓகே. எப்போ ராகி மாவு மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நார்மலான இட்லி தோசை மாவு மாதிரி சீக்கிரமாக வேகாது. மில்லட்ஸ் போட்டாலே கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ கொஞ்சம் திப்பொடி ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கட்டும். வெயிட் பண்ணு. இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு, அந்த பக்கம் வேகணும்ல கொஞ்சம். திருப்பி பாரு. வெந்துருச்சுல? ஓகே. ஃப்ளேம் கம்மி வை. அடுத்த தோசை ஊற்றணும்னு என்ன பண்ணணும்? கம்மி வைக்கணும். போதும். அப்போதான் தோசை ஊற்றுறதுக்கு வரும். எடுத்து போட்டுரு தோசை. மடக்கு. போடு. அடுத்த தோசை ஊற்று. ஊற்றிட்டு போய் நீ சாப்பிடு, நான் ஊற்றி தரேன்.
சூப்பராக ஊற்றிருக்க அது துணி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண. வாவ், பர்ஃபெக்ட் சர்க்கிள். நிலா மாதிரி இருக்க தித்தி, நிலா மாதிரி, சூரியன் மாதிரி. அம்மா கொஞ்சம் கெடுத்து விட்டுட்டேனா? ஓகே. நூனு எடுத்து போய் நடுவில் சுற்றி ஊற்று. இப்போவே எண்ணெய் சுற்றி ஊற்றணும், ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது. போதும், வச்சிரு. ஃப்ளேம் పెట్టు. தோசை ஊற்றிட்டு ஃப்ளேம் வைக்கணும். 7ல పెట్టు. చట్నీ ఎత్తి వేసుకో. ఓపెన్ చెయ్యి, తిప్పి పెట్టు. చట్నీ వేసుకో. மிக்ஸ் చేసో. மிக்ஸ் பண்ணாமல் போடக்கூடாது. பிடி, இந்த கையில் பிடி. போதும், எடுத்து எடுத்து ஒரு வாட்டி போட்டா போதும்ல. வெய்யுங்க, வெய்யுங்க, மூடி வை. இது எடுத்துட்டு போயிடு. போய் சாப்பிடு. திருப்பி போட்டுட்டு போய் சாப்பிடு. ஏமையா? போய் சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சொல்லு, சாப்பிட்டு பார்த்துட்டு. எப்படி இருக்கு? நைஸ். ஓகே, நீ போய் சாப்பிடு. எடுத்துட்டு போ. தோசை அதை எடுத்து இது கீழே வச்சுக்கோ. அதை எடுத்து மேலே வை. How was it? Nice. You want some ghee? No? Okay. நைஸ் காஸ்டியூம் அதித்தி. சாய்பாபாவுக்கு பிரசாதம். ஓகேவா? தேங்காய் சாதம் எடுத்து போடு. ఎత్తి వేసు, పక్కన పెట్టి వేసు. సిందకానవి సిందాం పొడు. ஓகே, தேங்காய் சாதம். பிரசாதம். ஓகே, ஓகேவா? இந்த மூடை எத்தி மூடு, டைட்டாக மூடு. இட்ஸ் மேட்சிங் டு யுவர் ட்ரெஸ். எஸ், ப்ளூ அண்ட் ப்ளூ. எஸ் சிக்கு. டைட்டாக இறுக்கி மூடு. அவ்வளோதான். டைட்டாக மூடணும். ஓகே.